யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரருடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், என் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆனால் ஏன் கடினப்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசேயை தேவனாகிய கர்த்தர் பிரித்தெடுத்து அவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவனை அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் நடத்தி அவன் மாட்டேன் முடியாது என்று சொல்லி போராடின போதும் அவனேதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து அவனை விடாபிடியாக எடுத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி அநேக வாதைகளின் நிமித்தமாக தன்னை யார் என்பதையும் மோசேயினுடைய தேவன் யார் என்பதையும் பார்வோனுக்கு காண்பித்தார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசேயை குறித்து நாம் பார்க்கும் போது அவன் மந்த நாக்கும் திக்குவாயும் உள்ளவனாக இருந்த போதும் அவனை தான் கர்த்தர் வேண்டும் என்று தீர்மானித்து எடுத்து இவ்வளவு சூழ்நிலைகளுக்குள்ள அவனை கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயலாமையின் மத்தியிலேயும் கர்த்தர் ஒரு மனுஷனை தீர்மானித்தால் மட்டுமே அவன் இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு மோசே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அநேக ஜனங்கள் உண்டு, ஆனால் ஒரு சிலர் ஆகிய நமக்கு என் தேவனாகிய கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், உன்னை கொண்டு உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்குள்ளும் தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக உன்னை தெரிந்தெடுத்தார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது முதலாம் வசனத்தை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் போதும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவிலே நான் என் அடையாளத்தை செய்யும்படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பார்வோனிடத்திற்கு போகிறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய அடையாளங்களை பார்க்க வேண்டும். எகிப்திலே பார்த்தீங்கன்னா அங்க கல்மழை பெய்கிறது, தெருக்கள் எல்லாம் நெருப்பாக எரிகிறது. ஆனால் இஸ்ரவேல் இருக்கும் அந்த பகுதிகளில் மட்டும் ஒன்றுமே நடைபெறுவது கிடையாது. அந்த இடத்துல பயங்கரமான கொள்ளை நோய்கள் வருகிறது. இந்த இஸ்ரவேலர் இருக்கிற இடத்துல ஒன்றுமே நடப்பது கிடையாது. அந்த இடத்துல பயங்கரமான சூழ்நிலைகள், வண்டிகள் வந்து ஜனங்களை மொய்க்கிறது. இஸ்ரவேலர் இருக்கிற இடத்துல ஒன்றும் கிடையாது. மோசே, இத்தனை காரியங்கள் நடந்தும் பார்வோன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லை? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கிறிஸ்தவ ஜனமே, தேவ சபையே, உன் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நீ பார்க்கும்படி அனுமதிக்கிற எல்லா அடையாளங்களும், நீ பார்க்கும்படி தேவனாகிய கர்த்தர் உனக்கு அனுமதித்திருக்கிற எல்லா இடையூறுகளும் உன் பிள்ளைகள் அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனா என் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கிறது. நான் பிரயாசப்பட்டு போகிறேன், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே. நான் பிரயாசப்பட்டு காரியங்களை செய்கிறேன், ஆனால் கடைசியில் அவமானங்கள் மிஞ்சுகிறது. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. நம்முடைய பெற்றோர் இயேசுவை அறியல. உன்னுடைய குடும்பத்தில உனக்கு முன்பு இருந்த சந்ததியார் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அதனால அந்த காரியங்கள் அவைகள் விதிப்படி நடக்கும். அவைகள் ஏதோ நம்மளுடைய தலையெழுத்தின்படி நடக்கிறது என்று விட்டு போனார்கள். ஆனால் இனி சம்பவிக்கிறவைகள் எல்லாம் அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நிறைவேற்றுகிறார். மோசேயினுடைய காரியம் அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. அவன் சோர்ந்து போன நிலைமையில வரான். அநேக வாதைகளை பார்த்திருந்தும் அந்த வாதைகள் ஒன்றும் இஸ்ரவேலரை சேதப்படுத்தாது இருந்தும் நான் தோற்று போகிறேனே, அநேக முறை பார்வோனுக்கு முன்பதாக அவமானப்படுகிறேனே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மிக முக்கிய அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், உன் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ள மாட்டாங்க.
அவர்களுக்கு தேவையான காரியத்தை நீ வாள் எடுத்து பார்வோனோடு போராடினா எங்க அப்பன் தோத்து போயிட்டான்னு சொல்லுவான். கர்த்தர் போராடினார் என்றால் கர்த்தரை பற்றி கொள்ளுவான். உன்னுடைய போராட்டங்களிலே, உன்னுடைய கஷ்டங்களிலே, உன்னுடைய நெருக்கங்களிலே தேவனாகிய கர்த்தரை முன்வை. மோசே போகிறான், காலையிலேயே போகணும் பார்வோன் இடத்துல. அந்த காரியங்களை சம்பவிக்கும்படி கர்த்தர் உடனே இறங்குவார். எல்லா காரியங்களும் சம்பவிக்கும். மாலைக்குள்ளாக பார்வோன் மயங்குவான். அடுத்த நாள் காலையில திரும்ப விஸ்வரூபம் எடுத்து அதை பார்க்கும் போதெல்லாம் தோற்று போகிறவர்களுக்காக தேவனை என் தகப்பன் வைக்கவில்லை, மாறாக சகலத்தையும் செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்பதை அவன் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அநேக காரியங்களை கொடுத்தார். பாராட்டம் ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரே கஷ்டம் மட்டும் உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதற்கு பழைய காலத்துல எழுதுனபடி விதிட்டு போயிடலாம். மாறி மாறி உன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது அது தேவனாகிய கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற சதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நிறைவேற்றிய தீருவார். உன் சந்ததி கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் அவமானங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது திரும்ப திரும்ப வரும்போது என் தேவனாகிய கர்த்தர் என்பதை இஸ்ரவேலும் இஸ்ரவேலிலே பின்வரும் சந்ததியும் சொல்லும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். போதும். பார்வோனுடைய இருதயத்தின் கடினம் எவ்வளவாக இருந்தது. நாம் அப்படிப்பட்ட கடினங்களை அநேக தருணங்களில பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பிறருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எத்தனை சம்பவங்கள் வந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அங்கீகரிப்பது கிடையாது. பார்வோனுக்கு இதுக்கு முன்னாடியே பல வாதைகள் வந்தது. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த சமயத்திலும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்ததினால வெட்டுக்கிளிகளை அனுமதித்து விடுகிறார். அந்த வெட்டுக்கிளிகளை பற்றி வசனம் சொல்லுகிறது, தரை காணாத அளவிற்கு எகிப்தியர்களுடைய சகல இடங்களிலும் வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தன. தரையே தெரியலன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. ஒரு தானியமும் இல்லாதபடிக்கு எகிப்தினுடைய சகல காரியங்களையும் சாப்பிட்டு தீர்த்து விட்டது. ஒன்றுமே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு போகிறது. 2 காரியங்களை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். மோசேக்கு பக்கமும் இஸ்ரவேல் ஜனங்களின் பக்கமும் தேவனாகிய கர்த்தர் தன்னை யார் என்று காண்பிக்கிறார். பார்வோனின் பக்கத்துல பாதிப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு கூட்டத்திற்கு விரோதமாக எழுப்பினார் என்றால் அந்த இடம் ஒன்றுமில்லாமல் ஆகி போகும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்துல அவன் எல்லா காரியங்களை செய்தாலும் திடீரென கர்த்தர் அனுமதிக்கிற இந்த வெட்டுக்கிளிகளை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தரை காணாத அளவிற்கு அவைகள் பவுஞ்சாக வந்து ஒன்றுமில்லாமல் சாப்பிட்டு போட்டது. திரும்ப யார்கிட்ட வரணும்? மோசே கிட்ட தான் வரணும். ஏன்னா இந்த காரியம் ஏன் நடக்கிறது என்பது நன்றாக தெரியும். ஆனாலும் துணிகரம், ஆனாலும் இருதயத்தினுடைய கடினம், அந்த கடினத்தினாலதான் இத்தனை காரியங்களையும் அவன் சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்முடைய இருதயத்தின் கடினத்தினால எவ்வளவோ நஷ்டங்களை சந்திக்கிறோம். ஆனா அந்த இருதயத்தின் கடினம் விட்டு போகுதுன்னா போகவே போகாது. அதே வைராக்கியம், அதே காரியம், அதே இருமாப்பு, அதிலேதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு. அதை விட்டுட்டு இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்போம். அதுக்கு மட்டும் மனசு வரவே வராது. பார்வோனுடைய இருதயம் அப்படிதான் இருந்தது. சுத்தமா சாம்ராஜ்யம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு போட்டது. அதற்கு பின்பதாக வருகிறான். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கன்னியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனுஷரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். போதும். பார்வோனுடைய ஜனங்களே சொல்லுகிறார்கள், எந்த மட்டுக்கும் இன்னுமாயா உனக்கு இஸ்ரவேலின் தேவன் யாருன்னு தெரியல? இத்தனை வாதைகள் அடுத்தடுத்ததாக வருகிறது. தினமும் ஒரு வாதை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போகவிடு, அவங்களுக்கு இடையூறு பண்ணாதங்க காரியத்திற்காக இந்த எபிரேய தேவனாகிய யெகோவா தேவன் இவ்வளவு காரியத்தை அனுப்பின போதும் இன்னும் அந்த ஜனங்களை பிடித்து கொண்டு எகிப்தில எங்களை ஏன் சாகடிக்கிறேன்னு சொல்லி எகிப்து ஜனங்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் அவனுடைய கடினத்தன்மை மாறி
எகிப்தின் ஜனங்களே சொல்லுகிறார்கள், ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது, நாங்கள் சாவதற்காகவா இந்த இஸ்ரவேலின் ஜனங்களை நீ பிடித்து வைத்திருக்கிறாய்? இஸ்ரவேலின் தேவன் சாதாரணமானவர் அல்ல. வெளியிருந்து பார்க்கிற அளவுக்கு உனக்கு அந்த காரியம் தெரியாது. இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமை உள்ளது. அவர் பார்வோனுடைய எம்மட்டமான காரியங்கள் இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் சாதாரண வெட்டுக்கிளைகளை கொண்டு அவைகளை ஒன்றுமில்லாமல் பஸ்பமாக்குகிற கர்த்தர் என்பதை எகிப்தின் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் கடினத்தின் நிமித்தம் பார்வோன் அறியாமல் இருந்தான். இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பத்தி தெரியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இருதயம் கடினமாக இருக்கு. உன்னுடைய இருதயம் கடினமாக இருக்கும் போது நீ இந்த இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய இருதயம் கடினமாக இருக்கும் போது உன்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள், உன்னால் பிரயோஜனப்பட வேண்டிய ஜனங்கள் உனக்கு அறிவுரை சொன்னாலும் கூட உன் மண்டையில ஏறாது. அதுதான் பார்வோனை குறித்து எகிப்தின் ஜனங்கள் சொன்ன காரியமாக இருந்தது. அவர்களுடைய ஜனங்களே அவனுக்கு விரோதமாக எழும்பி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு காரியத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும்படி வேதம் அழைக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனாலும் சொல்லுகிறான், நான் எப்படி விட முடியும்? உங்களுக்கு இங்கிருந்து போகும்போது பொல்லாப்பு நேரிடும், அல்லது என் நிமித்தம் பொல்லாப்பு நேரிடும் என்று சொல்லி அவனுடைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. எனக்கு அநேக நேரங்களில நம்முடைய இருதயத்தின் கடினத்தினுடைய ரியாக்ஷன் என்னங்கிறது நீங்க நல்லா தெரியும். அதை வச்சுதான் இருதயம் கடினமா இருக்கிறத பார்த்து கொள்ள முடியும். ஒரு தீர்மானத்தை ஸ்டெடியா உன்னால எடுக்க முடியாது. அநேக பொருத்தனைகளை கூட சில நேரங்களில் பண்ணுவோம். ஆனா அந்த காரியங்களை குறித்து தெளிவாக என் தேவனாகிய கர்த்தர் இதை செய்து விடுவார் என்று சொல்லி அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. இந்த காரியத்தை விட்டுருவேன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த காரியத்தை விட மாட்டீங்க. இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. ஏன்னா அதுல ஒரு நிறைய ஆக்சிலேஷன் இருக்கும். இவனுடைய பார்வோனுடைய காரியம் இருதயத்தின் ஏன்னா there is only reason, இஸ்ரவேலை விடக்கூடாது. அடிமைகள் போயிட்டாங்கன்னா இங்க எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிரும். ஆனா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு இதை டேக்கிள் பண்ணணும். இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் வெளியே வரணும். நமக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் போனா போதும், அது எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா என்னுடைய பாரம்பரியத்திலிருந்து, என்னுடைய கொள்கைகள்ல இருந்து, என்னுடைய திட்டங்கள்ல இருந்து நான் மாறாம எப்படியாவது நழுவி வந்துடும். இதுதான் இவனுடைய காரியமாக இருந்தது. அதுக்கு ஒரு திட்டம் பண்ணுகிறான். அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை வாசிங்க. வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார். ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்கு இவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. நீங்க சொன்னபடியே நீங்கள் புருஷர் மட்டும், ஆண்கள் மட்டும் போய் நீங்கள் உங்கள் தேவனை நீங்கள் சொல்லுகிற இடத்துல ஆராதித்து திரும்ப வாங்க. ஏன்னா உங்களுடைய உடைமைகள் எல்லாம் இங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துருவாங்க. அதனால இவர் ரொம்ப விவரமா இருக்கிறார், ரொம்ப அறிவா, ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர் போல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம அப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த பாடு இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, உபத்திரம் இருக்கு, எனக்காக நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க, இந்த காரியத்திற்காக உங்கள் கடவுளிடத்துல கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்கள். My God is not a God like that. He is not the person of least. He is the extreme and supreme power. அவருடைய மனுஷனாகிய மோசேக்கு இந்த காரியம் மகா கர்ஜனையை கொண்டு வந்தது. நான் போய் நீ போய் என்று சொல்லி நீ சொல்லுகிறபடி செய்கிறது அல்ல என் தேவனாகிய கர்த்தர். அவர் இங்கே மோசேக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து அவன் ஒரு பரஸ்பரமான காரியத்திற்கு கொண்டு வருகிறான். நீங்கள் விரும்பினபடி நீங்கள் போய் ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தபடி நீங்கள் போய் ஆண்கள் மட்டுமாய் புருஷர் மட்டுமாய் போய் நீங்கள் ஆராதித்து திரும்பி வாருங்கள் என்று அவன் சொன்னதற்கு மோசே அதற்கான மறுமொழி கொடுக்கிறான். கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார்.
அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். போதும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வெட்டுக்கிளிகளை அனுப்பி விடுகிறார். அது முழுவதுமாக அவனுடைய பகுதியை வந்து அழைக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். போதும். இங்கே சொல்லுகிறான், பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மோசமான சூழ்நிலை ஆயிடுச்சு. இருக்கிற தானியங்கள் முழுவதுமாக வெட்டுக்கிளிகள் அழித்து போட்டது. உடனே மன்னிப்பு கேட்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படி நம்ம பாடு மாறணும்னா என்ன வேணாலும் செய்வோம். நம்ம கஷ்டம் தீரணும்னா நம்ம அதற்கு என்ன வேணாலும் தந்திரமான காரியங்களை செய்வோம். செஞ்சுட்டு என்ன சொல்றான், நீயும் உன் ஜனங்களும் எனக்காக தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்கள், இந்த காரியங்கள் மாற வேண்டும் என்று சொல்லு. பாவ மன்னிப்பு கூட இன்னைக்கு போலியாக தான் உன் வாழ்க்கையில இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் அதை குறித்து மிக ஜாக்கிரதையாக செய்கிறவர ஒரு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த பார்வோனுடைய இருதயத்தின் கடினம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த திரும்பவும் தொடர்ந்து கீழுள்ள வசனங்களை வாசிக்கலாம். பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. போதும். அங்கே வெட்டுக்கிளிகளுக்காக மோசே இவன் சொன்ன காரியத்தை வைத்து அவனுக்காக ஜெபம் பண்ணினான். தேவனாகிய கர்த்தர் அவைகள் அனைத்தையும் வாரி இறைத்து அவைகளை செங்கடலிலே கொண்டு போய் தள்ளினார் என்று பார்க்கிறோம். எப்படி அனுப்பினார் அப்படியே அவைகளை திரும்பவுமாக என் தேவனாகிய கர்த்தர் பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அவன் தன்னுடைய இருதயத்தின் கடினத்தினால அந்த ஜனங்களை போக விடவில்லை. அந்த இருதய கடினங்கிறது தான் என் தேவனாகிய கர்த்தர் அதன் நிமித்தம் ஏற்படுகிற இத்தனை போராட்டங்கள் வரும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பகுதியை எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு ஏன் இந்த போராட்டங்கள் திரும்ப வரும்? இருதயம் கடினமா இருக்கு. பார்வோனுக்கே கூட அந்த இருதயம் அப்படி கடினப்பட்டிருக்காது. ஆனா கடினத்தின் நிமித்தம் இவைகள் சம்பவிக்கும் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அதனால அவன் இந்த காரியத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். அவன் சொல்லுகிறான், இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கி வருகிறான். முதல்ல சொன்னா புருஷர் மாத்திரம் போய் நீங்கள் ஆராதனை செய்து பாருங்கள். இப்போ சொல்லுகிறான், அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் இங்கே நிறுத்த வேண்டும், உங்கள் குழந்தைகளை உங்களுடன் போகலாம் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பாடுகளின் நிமித்தம் அவனுடைய காரியத்துல மாற்றங்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்ல ஆண்கள் மட்டும் போயிடுவான்னு சொன்னா, இப்போ நீங்களும் உங்கள் குழந்தைகளும் போகலாம் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு லகுவாக்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நடந்த காரியம் என்ன? கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குலம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். மோசே எவ்வளவு தெளிவாக அந்த காரியத்தை சொல்லுகிறான் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். இந்த காரியத்தை மட்டும் வேணா செஞ்சுக்க, இந்த உன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய்க்க, இந்த மிருக ஜீவன்கள் மட்டும் இங்க இருக்கட்டும். நோ காம்ப்ரமைஸ். ஒன்னும் மீதி வைக்கப்படாது. நாங்கள் போகணும், எங்களோடு கூட எங்களுடைய மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு சகல உடைமைகளோடு போய் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்க போகும் போதுதான் எதை பலி செலுத்த வேண்டும் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அங்கே சொல்லுவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்காக உலக காரியங்களோடு அநேக காம்ப்ரமைஸ் பண்றீங்க. இதைதான் மோசேக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறான். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையினால அநேக காரியங்களை கொண்டு வந்து ஒரு தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவர். அந்த தேவன் என்பதை அறிந்து கொள்.
உன்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள். வெட்டுக்கிளிகளை அனுப்பி எகிப்து சாம்ராஜ்யத்தை ஒண்ணுமில்லாமல் சாப்பிட்ட என்பதாக ஒரே வார்த்தையில் அவைகளை வாரி இறைத்து கொண்டு போய் செங்கடலிலே தள்ளின கர்த்தருக்கு முன்பாக இந்த பார்வோன் நமக்கு ஒரு காரியத்தை வைக்கக்கூடாது. பார்வோன் இஸ் நாட் a person. அவன் இந்த கட்டுப்பாடுகளை வைக்கிற தகுதி அவனுக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லா காரியமும் ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உன் காரியமே இவ்வளவு மோசமா இருக்கையா, அதை பத்தி எல்லாம் கிடையாது. நீ இந்த காரியத்தை செய்ய, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்ய. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வேடிக்கையா தான் இருக்கும். ஆனால் what about yours? இங்கே மோசே அந்த காரியத்தை பார்க்கிறான். பார்வோனுடைய காரியத்தை சட்டை பண்ணவே இல்லை. சொல்றான், ஒரு குழம்பு மீதம் இருக்காது, ஒரு ஆடு கூட மீதம் இருக்காது. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை தான் செய்வோம். அவர் சொல்லி இருக்கிறார், நீயும் உன் உடைமைகள் அனைத்தோடும் நான் சொல்லுகிற இடத்தில் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். என்னுடைய காரியங்கள் முழுவதுமாக இஸ்ரவேலுக்கு உண்டான சகலமுமாய் புறப்பட்டு போய் தான் ஆராதனை செய்வோமே தவிர உன்னுடைய வல்லமைக்கு பயந்து ஒரு காரியத்தை விட்டு வைக்க மாட்டோம். அதாங்க சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. மோசே அந்த காரியத்துல மகா ஜாக்கிரதையாக, no compromise with the worldly things, no compromise with the things which are apart from my Christ. கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் அடுத்த காரியங்களோடு எந்த பரஸ்பரமும் கிடையாது. மோசேயுடைய வைராக்கியம். அதனாலதான் கர்த்தர் அவனை வச்சு பார்வோனுக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருந்தார். இதனுடைய சாரம் சொல்லப்பட்டிருக்கு, these things should be spoken towards your generation. These are all the words and these are all the historical events which should be shared with your children. சொல்றாரு, என்னை குறித்து உன் பிள்ளைகளிடத்திலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் பேசுவதற்காக இந்த வைராக்கியமான காரியங்களை செயல்படுத்தி. மோசே பார்வோன் சொன்னோன்னு ஆண்களை மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு 10 பேர் ஆராதனை பண்ணிட்டு வந்துருவோம்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ணதாக அர்த்தம். இரண்டாவது கட்டம் எப்படியோ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார், எப்படியோ ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், நம்மளுடைய பிள்ளைகளும் குடும்பமா மட்டும் போய் ஆராதனை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு போயிருந்தா இவைகளெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக எழுதப்பட வேண்டிய ஒரு தன்மை உள்ள சாரமுள்ள சரித்திரமா இருந்திருக்காரு. அவன் சொல்லுகிறான், நோ, என் கர்த்தர் சொன்னபடி ஒரு குழம்பும் ஒரு மீதமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி ஆகியவங்க இல்லாதபடி அவைகளை எடுத்து செல்வோம். ஏன்னா my God will speak what should I do at the place where I am going to give the sacrifice. நான் எங்கே போய் என் தேவனுக்கு பலியிட போகிறேனோ அங்கேதான் கர்த்தர் எனக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட கர்த்தருங்க. the reason is very important. எதுலயும் சும்மா சரித்திரமோ என்ன காரணத்திற்காக செய்யப்பட்டது. அவன் சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த இடத்துலதான் சொல்லுவேன், வேற இடத்துல சொல்ல மாட்டேன். அதனால எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் எடுத்து செல்கிறான். கீழே உள்ள வசனங்களை வாசித்து முடிக்கிறான். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். பார்வோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கடினத்தன்மை எல்லாத்தையுமே கொடுக்கும். ஒரு கொஞ்சம் முந்தி தான் பார்த்தோம், வெட்டுக்கிளி போறதுக்கு முன்னாடி காலில் விழுந்து கெஞ்சினான், என்ன மன்னிச்சிரு, என்னுடைய ஜனங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்தது தவறு. இப்ப உடனே என்ன சொல்றான், நீ இந்த இடத்தை விட்டு அப்புறப்பட்டு போகிறேன், உன்னை கொன்று போடுவேன் என்று மோசே மிரட்டுகிறான். கடினத்தன்மை அப்படிதான் அநேக ஆக்சிலேஷன்ஸோட இருக்கும். ஒரு நேரம் இறங்கும், ஒரு நேரம் ஏறும், ஒரு சீராகவே இருக்காது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு, இருதயம் கடினமா இருக்கு, ஒரு சீரா உன்னுடைய காரியங்கள் போகலையா. மோசே ரொம்ப கேஷுவலா இருக்கான். அவனுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. only gents can go and give the sacrifice. No, it's not possible. Go along with your family. No, it's not possible. I need all my wills together to give the sacrifice. அதான் மோசேயுடைய ஸ்டெபிலிட்டி. பார்வோனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் சொல்லுகிறான், ஒரு நேரம் மிரட்டுறான், ஒரு நேரம் இறங்கி போறான், ஒரு நேரம் காலில் விழுகிறான், இப்போ சொல்லுகிறான் கொன்று போடுவோம். கடினத்தன்மை கடைசி அங்கதான் வந்து நிற்கும். மோசையை பார்த்து சொல்லுகிறான், மோசேக்கு சிரிச்சான்னு என்னமோ தெரியாது. ஆக்சுவலி he should have laughed there. ஏன்னா கர்த்தர் சீயோனின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். சாதாரண வெட்டுக்கிளிகளை கொண்டு எகிப்தின் சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கின தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறான், நான் உன்னை கொன்று போடுவேன். கடினத்தின் தன்மை, உன் இருதய கடினத்தன்மையை குறித்த காரியங்களை யோசிங்க. அது சீராக உன்னை இருக்க விடாது. ரெண்டே காரியத்தை கற்றுக்கொண்டால் போதும். ஒன்று, hardness of the heart will never make you in a sequence man. உன்னுடைய இருதயத்தின் கடினம் உன்னை சீராக இருக்க விடாது. ஒரு நேரம் மன்னிப்பு கேட்ப, ஒரு நேரம் புலம்புவே, ஒரு நாளைக்கு அருவே, ஒரு நாளைக்கு கத்துவே, ஒரு நேரம் கூப்பாடு போடு, ஒரு நேரம் மிரட்டுவே, என்னவோ செய்வ. உன் இருதயம் கடினமாக இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாய் கடினமாக இருக்கிறது.
இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு தான் உன் வாழ்க்கையில சம்பவிக்கிற சம்பவங்கள் அனைத்தும். அந்த நாட்கள் எல்லாம் வயசானவங்க உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க? அவங்க வாழ்க்கையில சந்திச்ச நிறைய கதைகளை சொல்லுவாங்க. இன்னைக்கு யாராவது அப்படி கதை சொல்லிருக்கீங்க? கதை கேட்டு யாராவது முதல்ல உங்ககிட்ட வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு கதையுமே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு உண்டு, கிறிஸ்துவுக்குள் வருகிறவனுக்கு உண்டு, தேவனாகிய கர்த்தருக்குள் வருகிறவனுக்கு உண்டு. உன் உயர்வுகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கான வைராக்கியத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். தேவனால் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாம் என்ன சொல்ல முடியும்? நீ பட்ட பாடுகளை சொல்லி உன் பிள்ளைகள் அழுகிறாங்க. அவன் சொல்லுவான், நீ பட்ட பாடவே நான் பட்டதுக்கு நான் ஏன் இஷ்டப்படி போகலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் போவான். அப்புறம் அவனுக்கும் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் உன் வாழ்க்கைக்கான நெறிகளுக்கு வேதத்துல உண்டு. மோசே அதை அறிந்திருந்தபடினால சொல்றான், பார்வோன் சும்மா சட்டை பண்ணல, அசால்ட்டா சொல்றான், ஐ வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் அலாங் வித் ஆல் மை பெனிஃபிட். எல்லாத்துக்கும் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் நினைக்கிறபடி அவரை ஆராதிக்க வேண்டும். நீ நினைக்கிறபடி உன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்படி ஆராதிக்க கூடாது. நிறைய பேர் கட்டில முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப டயர்டா இருந்துச்சா அதனால கட்டில விட்டு எந்திரிக்க முடியல. நல்லதுதான், உன்னை யார் ஜெபிக்க சொல்லி கட்டாயப்படுத்த. ஆனாலும் கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக முழங்கால நின்று ஜெபிச்சு. எங்க முழங்கால நின்று ஜெபிச்சு? கட்டில முழங்கால் போட்டு ஜெபிச்சு. மோசே சொல்லுகிறான், I will never go to sacrifice my Lord without all my needs together. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி. இவன் சொல்லுகிறான், பார்வோன் அடுத்த கட்டத்துக்கு வந்து மோசையை கொலை பண்றதுக்கு. ஆனாலும் சொல்லுகிறான், I will never make a compromise for the sacrifice of my God. கர்த்தருக்கு பலி செலுத்துவதில்லை, கர்த்தரை ஆராதிப்பதில்லை, கர்த்தரை தேடுகிற காரியத்துல வேற எதோடும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற காரியத்துல ஜீவனை பணயம் வைத்தவன் மோசே என்று சொல்ல முடியும். காரணம், அவனோடு இருந்த கர்த்தர் பெரியவர். எதற்காக இவ்வளவு போராட்டம்? வேதத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், மோசே நீயும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவதற்காக தான் இந்த சங்கதி எல்லாம் உன் வாழ்க்கையில சம்பவித்தது என்று சொல்லி. இந்த மூன்று காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உன் இருதயம் கடினப்பட்டால் உன்னுடைய தீர்மானங்கள் சீராக இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில சம்பவங்கள் இல்லை என்றால் உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு சரித்திரங்கள் இருக்காது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு வேற எதோடும் சமரசம் பண்ணாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.